This Pongal season, come meet the mermaid and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். வணக்கம், நான் பிரியா. ராஜ்கிரண் சார் வளர்த்த பொண்ணு. நான் 2022 ஆக்டர் முனிஷ் ராஜாவை கல்யாணம் பண்ணேன். அது மீடியா மூலமாக அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் இப்போ செப்பரேட் ஆகிட்டோம். செப்பரேட் ஆகி ஃபியூ மந்த்ஸ் ஆயிடுச்சு. எங்கள் கல்யாணம் சட்டபூர்வமான கல்யாணமும் கிடையாது. இது நான் டிக்ளேர் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை வளர்த்த டாடியை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். 1 இல்லை 2 இல்லை, நிறையா ஹர்ட் பண்ணிட்டேன். ஆனால் நான் அப்படி ஹர்ட் பண்ணப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ என்னை கை விடாமல் சத்தியமாக நின்று காப்பாற்றினாங்க. இது நான் எதிர்பார்க்காத கருணை. இது எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் பத்தாது. என்னை மன்னிச்சிடுங்க டாடி, என்னை மன்னிச்சிடுங்க. எல்லாருக்கும் ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெரியும். நடிகர் ராஜ்கிரண் அவர்களுடைய வளர்ப்பு மகள் பிரியா 2022 முனிஷ் ராஜா அப்படின்ற ஆக்டரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இவங்களுடைய கல்யாணம் சட்டப்பூர்வமா நடக்கல அப்படின்னும், அதே மாதிரி கல்யாணம் பண்ணி சில மாதங்களுக்கு அப்புறமா இப்ப நாங்க பிரிஞ்சிட்டோம் அப்படின்னும் இதை ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணி தன்னுடைய அப்பாவை ஹர்ட் பண்ணதுக்கு மன்னிப்புமே கேட்டிருக்காங்க. ராஜ்கிரண் அவர்களுடைய வளர்ப்பு மகள் தான் பிரியா. இவங்க முனிஷ் ராஜா அப்படிங்கிறவரை 2022 காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த சமயத்துல இவங்களுடைய திருமணத்துக்கு நடிகர் ராஜ்கிரண் அவர்களுடைய சைட்ல இருந்து பயங்கரமான எதிர்ப்புமே இருந்துச்சு. ஏன்னா அந்த சமயத்துல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, முனிஷ் ராஜா நகைக்கும் பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு தான் என்னுடைய வளர்ப்பு மகளான பிரியாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் பயங்கரமான ஒரு எதிர்ப்பு கொடுத்திருந்தாரு. அண்ட் அந்த விஷயம் தான் இப்பவுமே நடந்திருக்கு. பிரியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நானும் முனிஷ் ராஜாவும் ஒன்னா இல்ல, பிரிஞ்சிட்டோம். எங்களுடைய திருமணம் சட்டப்பூர்வமா நடக்கல. அதனால இந்த விஷயத்தை நான் டிக்ளேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்து போகும்போது இது சரியா இருக்கும் அப்படின்னு நான் எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணி என்னுடைய அப்பாவான ராஜ்கிரண் அவர்களை ரொம்பவே காயப்படுத்தி நிறைய வார்த்தைகள்ல திட்டிருக்கேன். அது எல்லாமே எனக்கு இப்போ புரியுது. மனப்பூர்வமா நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் பிரியாவோட சைட்ல இருந்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா மக்களுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்னைக்கு ராஜ்கிரண் சார் எதுக்காக இப்படி காதலர்களை பிரிக்கிறாரு, தன்னுடைய மகள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை ஏன் அவர் அமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் ராஜ்கிரண் அவர்களை தவறா பேசியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு புரியுது, ராஜ்கிரண் அவர்கள் அன்னைக்கே சரியாதான் பேசியிருக்காரு. பிரியா தான் தெரியாதனமா இந்த படுகொழியில போய் விழுந்துட்டாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. This Pongal season, come meet the mermaid and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ்.